சூப்பரான சுவையான ஒரு கிரேவி பார்ப்போம். எப்படி அப்படின்னா, இது வந்து கோவக்காயும், கொண்டைக்கடலையும் சேர்த்து வச்சு ஒரு கிரேவிங்க. வித்தியாசமா இருந்தது. ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இட்லி, தோசைக்கும் எடுத்துக்கலாம், சாதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் பார்த்துருவோமா, கொண்டைக்கடலைய ஊற வச்சு எடுத்துருக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இல்ல 12 மணி நேரம் கூட ஊற வைங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லவங்கம், பட்டை, கிராம்பு அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு அத வச்சுக்கோங்க. கோவக்காய நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சு வச்சுட்டு, மசாலா வந்து கரம் மசாலாவும், குழம்பு மசால் பொடியும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, அது மாரி நீங்க போட்டுக்கோங்க உங்களுக்கு. அதெல்லாம் வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ வந்து அடுப்ப எடுத்து வச்சுட்டு, அடுப்புல வந்து பாத்திரம் வச்சு குக்கர்ல தான் செய்ய போறோம். ஏன்னா, கொண்டைக்கடல வந்து நல்லா வேகணும். இதோட சேர்த்து வரும்போது, வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடலையோட சேர்ந்து அ கோவக்காயும் வெந்து வரும்போது ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதில வந்து பட்டை, லவங்கம் போட்டுட்டு, ஆனியன் போட போறோம். போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போடனாலும் போடலாம். அது உங்க ஆப்ஷன் தான். நான் பல்லாரி வெங்காயம் தான் போட்டேன். அத போட்டுட்டு கோவக்காய் வந்து எப்படின்னா, நமக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பொட்டாசியம் நெறையா இருக்கு. மெயினா என்னென்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, நீங்க கோவக்காய் எடுத்துக்கலாம். கோவக்காய், குடமிளகா அது மாரி எடுத்துக்கோங்க. ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க. பெரும்பாலும் நம்ம 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தா, லேடீஸா இருந்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த எண்ணெயில பொரிச்ச ஐட்டம், அதுக்கப்புறம் ஜீனி இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப நல்லது. இது மாரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. காய் நெறைய எடுத்துக்கோங்க. லேடீஸ் வந்து முதலே ஹெல்த்த பார்க்காம விட்டுறோம். அப்புறம் கடைசியில நமக்கு முட்டி வலி, முதுகு வலி, கால் வலி நெறைய லேடீஸ் வந்து கால் வலி பிரச்சனை தாங்க நெறையா இருக்கு. அதுக்கு நீங்க காய் நெறைய எடுத்துக்கிறணும். கீரைகள் எடுத்துக்கிறணும். நார்ச்சத்து நெறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். கொண்டைக்கடலையுமே வந்து புரத சத்து நெறையா இருக்கு. அதுவுமே வந்து நமக்கு வெயிட் லாஸுக்கும் உதவுது. சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதனால 2யுமே சேர்த்து வச்சு நம்ம ஒரு கிரேவி மாரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்போது கோவக்காய போட்டு வதக்கி எடுத்துக்கிற போறோம். எல்லாமே ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் தான். சும்மா ரொம்ப வதக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். லைட்டா கிளறி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச கொண்டைக்கடலையும் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நாட்டு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டைக்கடலை. வெள்ளை கொண்டைக்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுதான் எடுத்திருக்கேன். அத விட இது கொஞ்சம் டேஸ்ட்டா இருந்துச்சு. அதனால இத நான் யூஸ் பண்ணுங்க நல்லதும் கூட. அதுக்கப்புறம் கரம் மசால் பொடி போட்டுக்கிட்டோம். குழம்பு மசால் பொடி, அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிற வேண்டியதான். இதெல்லாம் வந்து மசால் பொடி எல்லாமே வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். அ நமக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் தூக்குதலா பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சது ஊத்தி கிளறி விட்டுட்டு, கல் உப்பு போட்டுட்டு, குக்கர மூடி போட்டு வச்சிர்றோம். விசில் வந்தோடனே குக்கரில் விசில் வந்தோடனே இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதான். சூப்பரான சுவையான ஒரு வித்தியாசமான கிரேவியா இருந்துச்சு. எ அது நல்லாவும் இருந்தது. நீங்க செஞ்சு பாருங்க வீட்ல. எப்படி இருந்தது அப்படின்னு. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.